இறைவாக்கு வாழ்வின் விளக்கு. இறை வார்த்தையை அறிவி, கண்டித்து பேசு, கடிந்துகொள், அறிவுரை கூறு, மிகுந்த பொறுமையோடு கற்றுக்கொடு. ஒரு காலம் வரும், அப்போது மக்கள் நலன் தரும் போதனையை தாங்க மாட்டார்கள். மாறாக செவித்திணவு கொண்டவர்களாக தங்கள் தீய நாட்டங்களுக்கு ஏற்ப தங்களுக்கென போதகர்களை திரட்டிக் கொள்வார்கள். 2 தீமோத்தேயு 4 அத்தியாயம் 2, 3 திருவார்த்தைகள். சுருக்க விளக்கம். தங்களுக்கும் தங்கள் முன்னோர்களுக்கும் ஆண்டவர் இயேசுவை போதித்த, நல்வழிப்படுத்தின, கல்வி மற்றும் முன்னேற்றத்திற்கு வழிநடத்தின திருச்சபைகளை விட்டுவிட்டு இன்றைக்கு தங்கள் மனதிற்கு இதமான ஆசீர்வாதத்தை மட்டும் திருமறை போதனையாக போதிக்கின்ற திருச்சபைகளை தேடி மக்கள் செல்வது உண்மையில் மனவேதனையே. ஆராதனைக்கு, ஆசீர்வாதத்திற்கு, காணிப்பை கொடுப்பதற்கு என்று ஒரு திருச்சபையும், திருமணம், அடக்கம், வேலைவாய்ப்பு என்று வேறு ஒரு திருச்சபையும் தேடாமல் மனிதர்கள் மூலம் எந்த எதிர்ப்பு வந்தாலும் நம் திருச்சபையை நாமே இழிவுபடுத்துவதை விட்டுவிட்டு ஒரே திருச்சபையில் நிலைத்திருந்து ஆண்டவருக்கு மட்டும் உண்மையாய் ஊழியம் செய்ய முயற்சி செய்வோம். ஆமேன்.